சொல்லுங்கள். வணக்கம். நான் செந்தில்குமாருங்க. சேலம் மாவட்டம் கொட்டவாடியிலேருந்து பேசுகிறேன். ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் வேட்டி நியூஸில். இப்போ உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். அது எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட அனுபவம் சொல்லுங்களேன். நானும் சேலம் மாவட்டம் பெத்தாமல்லி ஒன்றியம் கொட்டவாடி. நான் இப்போது நீங்கள் எனக்கு இந்த இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது வேட்டு நல்ல இதாக இருக்குது. நான் ரெகுலராக பேப்பர் தான் படிப்பேன். இப்போ ஆன்லைனில் இது வரனால இதிலே நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது மழை வர்றது, மின்சார தடை ஏற்படுறது, அப்புறம் பக்கத்து ஊரில் இருக்க விபத்து, இது மாதிரி முக்கியமான நியூஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பேப்பருக்கு பதிலாக இது உங்களுக்கு யூஸாக இருக்கா? பரவாயில்ல. நம்பரும் 40 இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம பெருமையை வந்து உலகத்துக்கு சொல்லலாம், எதுமாரி விஷயத்த சொல்லுவீங்க? இன்னும் சுற்றுலா போகிறவங்களுக்கு வேண்டிய ஒரு ஏற்காடு ஏழைகளுக்கு ஊட்டிங்கிறாங்க. ஏற்காடு நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி மூலிகைகளுடைய சங்கம் கொல்லிமலை இருக்குது. கொல்லிப்பாவை, மாசி பெரியண்ணன் கோயில், ஆகாய நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. அதை விட்டு ஆத்தூரில் கோட்டை ஒன்று இருக்குது. திப்பு சுல்தான் காலத்தில் கட்டினது. அதுவும் நல்லா பார்க்க வேண்டியது. அப்புறம் ஆரலூரில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து காதலப்பர் சிறப்பு தலமாக ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே பேரூர் ஈஸ்வரன் கோயில், அப்புறம் ஏத்தாப்பூர் அங்கே ஒரு சிவன் கோயில், அப்புறம் ஆத்தூர், இது எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே மாதிரி இங்கே கல்வாரி மலை ஒன்று இருக்குது. அது இப்போ வேட்டி நியூஸ் பார்க்குறது உங்கள் பொழுது விடியுதா? இப்போ உங்களுக்கு அது பார்க்குறதுனால சிறப்பாக இருக்குது உங்களுக்கு காலையில் பார்க்குறப்ப? இது அதான் இப்போ மின்தடை ஏற்படுதா இன்றைக்கி எங்கே என்ன விபத்து நடந்திருக்குது. இந்த டெய்லி பக்கத்தில் வந்து சொல்கிறேன் அப்படி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நியூஸ் வேட்டு மூலம். இப்போ வேட்டு நியூஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணால தான் நம்ம அதுக்குள்ளேயே வந்துருக்கோம். அதனால தான் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதோட சர்வீஸ் எப்படி இருக்கும், அதை உலகத்துக்கு என்ன சொல்ல வேணுங்கிறத இப்போ சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் கொட்டவாடி சுற்றி